அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 21 பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவின் சீஷர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. உயிர்த்தெழுந்த கொஞ்ச நாள்ல பேதுரு சோர்ந்து போய் சொல்றாரு. 3ஆம் வசனம் 21 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அவன் தான் தலைவன், அடுத்து அவன் தான் நடத்தணும். அந்த தலைவனுக்கே ஆட்டம் கண்டுருச்சு. அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னா, ஆனா உன்னையும் பிடிக்கல. ஏன்னா அவன் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பான் போல பாருங்க. இயேசு இல்லாமல் போயிட்டாரு, இயேசுவை நம்ம மறுதளிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு அதுக்கப்புறம் இயேசு நம்மளை பார்த்துட்டாரு, அப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறான். ஸோ ஒரு தலைவன் சரியாக இருக்கிறது ரொம்ப அவசியம். தலைவனுக்கு பிரச்சனைனா அந்த குடும்பமே சரியில்லாமல் போயிடும். ஒரு நாட்டின் தலைவன் சரியில்லைன்னா அந்த நாடே நல்லாமல் போயிடும் இல்லையா, நல்லா இல்லாமல் போயிடும். அப்போ இவன் அதை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுறானா, முடியல. இயேசு நல்லவர், அவனை தேடி வந்தான். ஒருவேளை இதை போய் நான் யார்கிட்ட சொல்லி இதை எப்படி நான் சரி செய்ய எனக்கு தெரியல, நான் அப்படி ஒரு மாதிரி இருக்குது, லைஃபே ஒரு ஸ்ட்ரெஸ்டாக டென்ஸ்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை தேடி வருகிறார். இயேசு உங்களை தேடி வந்து உங்களை சரி செய்ய விரும்புகிறார். நீங்கள் இன்றைக்கி உங்களை ஆண்டவர் கற்பனிங்க, ஆண்டவர் உங்களை சரி செய்வார். ஆமென். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருக்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்ப இன்னும் கரைக்கு வரல, அவங்க கண்ணு கட்டுற தூரத்தில் இருக்கிறாங்க. இயேசு கேட்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்காப்பா, மீன் பிடிச்சிருக்கிறீங்களா? இல்லைன்றாங்க. உடனே இயேசு என்ன சொல்றாரு, வலது புறமாக வலைய போடுங்க, மீன் அகப்படும்ன்றாரு. உடனே அவங்க போடுறாங்க, அகப்படுகிறது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எப்பா இதை செய்கிறது யாரு, காலையில் எப்படி மீன் வரும், இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குல்ல, கஷ்டன்றா பாருங்க. உடனே பேதுரு குதிச்சிட்டான். குதிச்சு தம்பி நீந்தி வரான் பாருங்க. மற்ற சீஷர்கள்லாம் படவுலேருந்து வராங்க. ஐயோ ஆண்டவர் அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னா, 9ஆம் வசனம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஃபிஷ் பார்பிக்யூ ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு பாருங்க அவங்களுக்கு. அப்போ எங்கிட்ட ஒன்றும் அகப்படலை, ஏன்னா எங்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரொஃபெட்டிக்காக சொல்கிறேன், ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்று உங்களை அப்படி ஆச்சரியப்படுத்த போகிறார். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை வைத்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஆமென். அப்போ இவங்களுக்கு ஒன்றும் அகப்படலை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிடிக்கல, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஆமென். அது போக ஆட் ஆன் பிளஸிங் என்னென்னா, அவங்களும் பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க. அது எவ்வளோன்னு பாருங்களேன். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். அவன் ஒருத்தன் எழுதிருக்கிறான் பாருங்க, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா திரளான ஆசீர்வாதத்தினால் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இந்த ஆசீர்வாதம் உன்னை நிரப்பும், உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த ஆசீர்வாதம் உன்னை கலிகூற பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆமென். இத்தனை இருந்தும் வலை கிழியவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் திரளான ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ நம்ப முடியாத பெரிய ஆசீர்வாதங்கள், நம்ப முடியாத பெரிய, ஏன்னா இவன் பிடிச்ச எல்லாமே பெரிய மீன்கள். அப்படின்னா என்ன, வரப்போற ஆசீர்வாதம் எல்லாமே பெருசு, வரப்போற நன்மை எல்லாமே பெரிய நன்மை. ஆமென். நீங்க நம்புங்க, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு 153 பெரிய மீன்கள். அப்ப நான் சொல்லுகிறேன், பெரிய நன்மைகள், பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எண்ணி 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 நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் இந்த ஆண்டுல இத்தனை நன்மை செய்திருக்கிறார் நீங்க சொல்ல போகிறீங்க. ஆமென். யாருக்கு தெரியும், 153 அற்புதங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். பெரிய அற்புதங்கள். ஸோ கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்த விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் உங்களை மீட் பண்ணுறாரு.
ஆண்டவர் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஒரு முடிவை கொண்டு வராரு. ஆண்டவர் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு ப்ரிப்பேர்டு பிக் பிளெஸ்ஸிங்ஸ், பிக் மிரக்கிள்ஸ் வைத்திருக்கிறாரு. தேவன் உங்களை இன்று ஆச்சரியப்படுத்துவார். நீங்கள் அவரிடத்துல போய் உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு கேளுங்க. இந்த நன்மைகளை எல்லாம் அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.